ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. ஓம் கம் கணபதே நம. ஓம் சோம் சரணபாய நம. இன்று பராபவ வருடம் ஆடி மாதம் 3ஆம் நாள், ஆங்கில வருடம் 2026 ஜூன் மாதம் 17ஆம் நாள். இந்த பதிவில் நாம் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான பலனை பார்க்க இருக்கிறோம். அன்பர்கள் அனைவருக்கும் திரு விசா ஜோதிடத்தின் சிவகுருநாதன் இனிய காலை வணக்கங்கள். மேஷம். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடப்பதற்கு கடின முயற்சிகள், கடின உழைப்புகளும் தேவைப்படும். உங்களுக்கு நிர்வாக திறமையும் நண்பர்களுடைய உதவியும் ஆறுதலாக இருக்கும். இருந்தாலும் அதிகாரிகள் ஆதரவு அதிகமாக கை கொடுக்கும். இருந்தாலும் சில அலைச்சல்களையும் விரயங்களையும் இன்று தவிர்க்க முடியாது. அது தொழில் சார்ந்த அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு குறுகிய தூர பயணங்களாவது இன்று செய்யக்கூடிய அளவில் பயணங்கள் உங்கள் மேல் திணிக்கப்படலாம். ஆனால் பயணங்கள் புதிய அனுபவத்தை தருவதால் பயணங்களை ஏற்றுக்கொண்டு நடப்பது நல்லது. ரிஷபம். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாம் நல்ல ஒரு வருவாயம், லாபத்தையும் தரக்கூடியதாக இருக்கும். பொருளாதார வசதியை மேம்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதில் உங்களுடைய நிர்வாக திறமையும் நண்பர்கள் உதவியும் மிகப்பெரிய பங்கு வகிக்கும். தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். தொழிலில் தொட்டதெல்லாம் தொடங்கும். தொழிலில் நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடித்து பெரும் புகழும் பெறப்போகிறீங்க. கிடைத்த வருமானத்தை சிறப்பாக முதலீடு செய்து பிற்காலத்திற்காக சேமித்து வைக்க போகிறீங்க. வீட்டில் சுபகாரிய பேச்சுக்கள் ஆரம்பமாகும். பணப்பழக்க வழக்கம் நன்றாக இருக்கும். பொருளாதார நிலை மேம்படும். மிதுனம். இன்று பேச்சாற்றலால் உங்களுடைய வெற்றிகளை நீங்கள் பதிவு செய்ய போகிறீங்க. பேசிய காரியத்தை சாதிக்க போகிறீங்க. உங்களுடைய பேச்சில் ஒரு அனுபவம் இருக்கும், ஒரு கனிவு இருக்கும், ஒரு கவர்ச்சி இருக்கும். அதனால் உங்கள் பேச்சுக்கு எல்லோரும் மகிழி ஊதின பாம்பு போகிற மயங்க போகிறாங்க. அதை வைத்து உங்களுடைய காரியத்தை சாதிக்க போகிறீங்க. காரியத்தை சாதிக்கணும் என்ன பண்ணி தொழிலில் உங்களுடைய விஷயங்களை, நீங்கள் நினைத்த காரியங்களை எல்லாம் செயல்படுத்துவதற்கு இது மிக உதவியாக இருக்கும். நண்பர்கள் நிர்வாக திறமையாக அது கூடுதல் ஒழுங்கு பெறும். இருந்தாலும் தொழிலில் உங்களுக்கு பேரும் புகழும் வர அளவுக்கு நல்ல ஒரு கௌரவம், அடையாளம் எல்லாம் இன்று கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. தொழிலில் இதுவரைக்கும் இந்த தடைகள்லாம் நீங்கி அதிகாரிகள் ஆதரவோடு அதிர்ஷ்டத்தோடு நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. புதிய சிந்தனைகள், தன்னம்பிக்கை தோன்றும். நீண்ட நாட்களாக பாக்கி வைத்த வேலைகள்லாம் இன்றைக்கி கழுத நெரிக்கிறதுனால பணிச்சுமை கூடும். அது தவிர்க்க முடியாது. இருந்தாலும் நிர்வாக திறமையாரும் நண்பர்கள் உதவியாரும் அதையெல்லாம் சமாளிக்க போகிறீங்க. தெளிவாக திட்டமிட்டு வரக்கூடிய விமர்சனங்களை தவிர்த்து உங்களுடைய தடைகளை தகர்த்து அதிகாரிகள் ஆதரவோடு தொழிலில் இன்றைக்கி வெற்றியை பதிவு செய்கிறீங்க. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். தைரியமும் துணிச்சலும் உங்களுக்கு துணையாக நிற்கும். ஆகவே தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணும் நாளாக இந்த நாள் இருக்கிறது. பணிச்சுமையை மட்டும் சகித்து கொண்டால் போதுமானது. சிம்மம். தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற செயல்கள், தேவையற்ற செலவுகள் இவற்றை எல்லாம் நீங்கள் குறைக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். சேமிப்பு உயர்வதே ஒரு உபரி வருமானம் என்பதால் வருமானத்தை அதிகரிப்பதற்கு இது ஒரு முதல் டூலாக உங்களுக்கு இருக்கும். குழந்தைகள் விஷயத்தில் அவருடைய விருப்பங்களை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். தொழிலில் சிறு தடைகள், தாமதங்கள் ஏற்பட்டாலும் அதையெல்லாம் சமாளிக்கும் ஆற்றல் அதிகாரிகள் ஆதரவோடு இருக்கும். ஒன்று நீங்கள் உங்களுடைய கோபதாபத்தை குறைச்சிக்கணும்.
அவசரப்படுத்தி எடுத்தோம் கவிழ்த்தோம் செய்யாமல் நிதானமாக செய்யும் காரியங்கள் வெற்றி பெறும் என்பதை மட்டும் நினைவில் வைத்து கொண்டால் இன்று நீங்கள் தொழிலில் நல்ல ஒரு வெற்றியை பெறுவீர்கள். மற்றபடி தேவையற்ற செலவுகள், சிந்தனைகள், வரையங்களை மட்டும் தவிர்க்கிற ஒரு மனப்பான்மை இருந்தால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள் தான். கன்னி, தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை, வருமானத்தை பார்க்க போகிறீங்க. தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். பொருளாதார வளர்ச்சி மேம்படும். பணப்புழக்க வழக்கங்கள் அதிகரிக்கும். இதுவரை இருந்த பொருளாதார நெருக்கடிகள்லாம் குறையும். உங்களுடைய திறமைக்கு மதிப்பு மரியாதை கூடும். வண்டி வாகன வசதிகள் கூடும். வசதி வாய்ப்புகள் கூடும். உறவினர்களால் நல்ல ஒரு ஆதாயங்கள் உண்டாகும். அவருடைய வருகை மகிழ்ச்சியை தரும். இருந்தாலும் மறைமுக எதிர்ப்புகளை எல்லாம் நீங்கள் சரி செய்து தொழிலில் நீங்கள் நினைத்த இலக்குகளை எட்டக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஆகவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கிறது. துலாம், இன்று உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம். அதிகாரிகள் ஆதரவாலும் அதிர்ஷ்டத்தாலும் தொழிலில் உங்களுடைய முன்னேற்றத்தை பதிவு செய்வீர்கள். வரலாறு காணும் அளவுக்கு உங்களுடைய அடையாளத்தை பதிவு செய்யப் போகிறீர்கள். உங்களுடைய முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாம் இனிதாக வெற்றி பெறும். தெளிவான திட்டங்கள் மூலம் அதை நிறைவேற்றி வெற்றி காணப்போகிறீர்கள். வாழ்க்கை துணையாலும் நண்பராலும் வளம் காணும் நாள் இந்த நாள். உங்களுடைய திறமைக்கு, உங்களுடைய தொழில் நுணுக்கங்களுக்கு இன்று தீனி போடும் அளவிற்கு உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். ஆகவே எல்லோராலும் கவரப்படுவீர்கள். எல்லோரும் உங்களை அங்கீகரிப்பார்கள். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கிறது. விருச்சிகம், இதுவரை இந்த தடை தாமதங்கள் எல்லாம் விலகும். நிர்வாக கெடுபிடிகள் எல்லாம் உங்களை விட்டு விலகும். இதுவரை விரோதம் பாராட்டி கொண்டிருந்த நண்பர்கள் எல்லாம் மீண்டும் உங்களிடம் சேர்ந்து நட்பு பாராட்டுவார்கள். புதிய ஒப்பந்தங்கள், கிடைக்காமல் இருக்க வேண்டிய ஒரு ஒப்பந்தங்கள் எல்லாம் இப்பொழுது உங்களுடைய திறமையை மதித்து உங்களுடைய செல்வாக்கை உபயோகித்து உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து திருப்பி உங்கள்கிட்ட வரும். தொழிலில் பொருளாதார நெருக்கடிகள்லாம் குறையும். பொருளாதார நல்ல நிலை மேம்படும். பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள். பணப்புழக்கம் அதிகரிக்கும். உங்கள் பேச்சுக்கு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும். நீங்கள் விரும்பிய காரியங்கள் விரும்பியபடி செய்து முடிக்கலாம். உங்களுடைய முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாம் வெற்றுமொழிப்ப சொல்வதையோடு இந்த நாள் உங்களை சாதிக்கப் போகிறீர்கள். அவை தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. தனுசு, தெளிவான திட்டங்கள் மூலம் நண்பர்கள் உதவியோடு நிர்வாக திறமையாலும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். புதிய முதலீட்டாளர் கிடைப்பார்கள். வியாபார வணிகம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய நாளாக இருக்கிறது. ஆகவே ஒரு மனதில் ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும். உங்களுடைய திறமைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்தது போல உணர்வீர்கள். உறவினர்கள் வருகையால் சில சங்கடங்கள் வந்து சேரலாம். வசதி வாய்ப்புகள் கூடும். வாகன வசதிகள் நன்றாக இருக்கும். இருந்தாலும் சில விமர்சனங்கள் நீங்கள் தவிர்க்க முடியாது. அதுவும் உங்களுடைய பொருளாதார சிந்தனை, உங்களுடைய பணப்புழக்க வழக்கங்களை பற்றி சில விமர்சனங்கள் வரும். பெண்களிடம் சில கவனமும் கண்ணியமாக பழக வேண்டியது நல்லது. ஏன்னால் இது பிரச்சனையை கொடுக்கக்கூடிய நாளாக இருப்பதால் என்னதான் நெருங்கியவராக இருந்தாலும் தெரிந்தவராக இருந்தாலும் எல்லை மீறி பேசுவதோ பழகுவதோ வேண்டாம். கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மகர ராசி, இதுவரை இந்த பணிச்சுமை எல்லாம் உங்களுக்கு குறையும். இருக்கின்ற மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் வெளியில் போகும். விரோதிகளாக இருந்த நண்பர்கள் உங்களுடன் நட்பு பாராட்டுவார்கள். நிர்வாக கெடுபிடிகள் குறையும். வியாபார வணிகத்தில் நல்ல பொருளாதாரம் வளர்ச்சி உண்டாகும். வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். பெண்கள் உதவியால் நல்ல ஒரு விரிவாக்க சிந்தனைகள்லாம் மேலோங்கும். குடும்பத்தில் அந்நிய தலையீடை தவிர்ப்பது நல்லது. குறுகிய தூர பயணங்கள் வெற்றியை தரும். அது தொழில் சார்ந்த பயணமாக இருக்கும் பொழுது இன்னும் அது லாபத்தையும் நல்ல ஒரு வருமானத்தை தரக்கூடிய பயணங்களாக இருக்கும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு நீண்ட நாட்களாக பாக்கி வைத்த அந்த வேலைகளெல்லாம் இன்று கழுத்தை நெரிக்கும் அளவுக்கு வேலைகள் பல அதிகரிக்கும். பணிச்சுமை அதிகரிக்கும். பணி அழுத்தங்கள் அதிகரிக்கும். இருந்தாலும் நீங்கள் அதை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். உங்களுடைய நிர்வாகத்திறமை அதில் வெளிப்படும். நண்பர்கள் உதவி நன்றாக இருக்கும்.
மறைமுக எதிர்ப்புகளை இனம் கண்டுபிடித்து அதையெல்லாம் சமாளிப்பீர்கள். கடன் வாங்கி பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டாம். ஆனால் உங்களுக்கு பொருளாதாரம் பணவரவு தானாகவே வரும் என்பதால் கடன் வாங்குவதை மட்டும் சிந்திக்காதீர்கள். மற்றபடி பழைய விஷயங்களை பேசி பொழுதை கழிக்காமல் வேலையிலே உருப்படியாக கவனம் செலுத்தினால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கும் என்பதில் எந்த விதமான வேற்று கருத்துக்கள் இல்லை. ஆகவே குழந்தைகள் விஷயத்தில் அவருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுப்பது நல்லது. மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இந்த நாள் இருக்கிறது. மீனம், திறமையுடன் செயல்பட்டு உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். உங்களுடைய நிர்வாக திறமையும் நண்பர்கள் உதவியால் நீங்கள் விரும்பிய காரியங்களை செய்து முடிப்பதற்கு இன்று எத்தனிப்பீர்கள். ஆனால் குழந்தையின் விருப்பத்தையும் நீங்கள் நிறைவேற்றி மகிழப் போகிறீர்கள். பெண்கள், ஊழியர்கள் என குடும்பத்தில் உள்ள மூத்தவர்கள் என அனைவரும் உங்களுக்கு இந்த ஆதரவாக இருப்பதால் நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடப்பதில் எந்தவித சுரக்கமும் இருக்காது. தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. மற்றபடி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே அமைகிறது. மேலும் இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தருவராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன், அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம். ஓம் சௌம் சனர்வாய நமக.